சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது அந்த ப்ரஷ் எஃபெக்ட், பர்சனல் வாட்டர் மார்க், அந்த ரெக்கார்டிங் அப்போ, லைவ் ஸ்ட்ரீம் அப்போ, தீமு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போன அப்டேட் வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாகவே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக போட்டு நீங்கள் மாதம் இவ்வளோ காசு கட்டணும், வருஷத்துக்கு 1000 ரூபா கட்டணும், அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை கட்டினா மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா. ஸோ நான் யோசித்தேன், நம்ம சேனல் ஒன்றும் அவ்வளோ பெருசுலாம் இல்லை, நம்மளால் அவ்வளோ காசுலாம் கட்டி இது பண்ண முடியாது, இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சாகணும்னு நினச்சேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு ஒன்று கிடச்சிது, டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மோட் ஏபிகே. அதை எப்படி டவுன்லோட் பண்ணேன்னு காட்டுறேன். இதோ இந்த பேஜ் வந்து லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வந்துடுங்க. இதில் தான் அந்த டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மோட் ஏபிகேயில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த ஏபிகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் வேணால் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி காட்டுறேன். இதோ இந்த பட்டன் தான் டவுன்லோட் த ஏபிகே. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவும் இருக்காது. நம்ம சாதாரணமாக லைவ் ஸ்ட்ரீமும் அதில் பண்ணலாம், சாதா டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் இதில் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று, இது வந்து மோட். ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரில. என்னடா அது சாதா இது ஏற்றி வச்சுருக்கேன் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம மை ஃபைல்ஸ்குள்ளார போயிட்டு எனக்கு வந்து ரீசெண்ட் ஃபைல்ஸில் வந்துடும், ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணதெல்லாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு மட்டும்தான் காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்குள்ளார போனீங்கன்னா பழைய டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட அதே இன்டர்ஃபேஸ், அதே தீம் தான் இருக்குது. எனக்கு சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுது. சாதா இதில் வந்து இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கேட்கும், அந்த வருஷத்துக்கு 1000 ரூபா அந்த மாதிரி கட்ட சொல்லும், கட்டினா தான் வரும்னு சொல்லும். பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்குங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ண அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கங்க. See you on the next video. Bye.